உங்க காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டு அந்த கார் புதிதாக திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அதே கார் ஒரு ஆக்சிடென்ட்ல சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சர்வீஸ் சென்டர்ல இருந்து கால் வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கியா காருக்கு நடந்திருக்கு. சர்வீஸ் சென்டர்லயே ஒரு கியா சோனட் கார் ஆக்சிடென்ட்ல முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு சர்வீஸ் சென்டர்ல என்ன பதிலளிச்சாங்க, ஃபைனலா அந்த கஸ்டமருக்கு என்ன நிகழ்ந்தது போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த நவம்பர் 17ஆம் தேதி ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல அகர்வால் அப்படிங்கிறவர் தன்னுடைய கியா சோனட் காரை ராஜேஷ் கியா அப்படிங்கிற சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ்க்கு விட்டுருக்காரு. திடீர்னு சர்வீஸ் சென்டர்ல இருந்து கால் பண்ணி உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எதனால அப்படின்னு விசாரிச்ச போது சர்வீஸ் முடிஞ்சு போஸ்ட் டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போகும்போது முன்னாடி ஒரு மாடு வந்ததாகவும் இதன் காரணமா கார் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு கால்ல தெரிவிச்சிருக்காங்க. விஷயத்தை தெரிஞ்ச உடனே நேர்ல போய் பார்த்த அகர்வால் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருந்தது. அதன் பிறகு சர்வீஸ் சென்டர்ல உண்மையான நிலவரத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்சைட் சர்வீஸ் சென்டர்ல தான் இந்த கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கஸ்டமர் டிமாண்ட் பண்ணி அந்த சர்வீஸ் சென்டரோட சிசிடிவி கேமராவை பார்த்தபோது அங்க இருக்கிற சர்வீஸ் டெக்னீஷியன் ரொம்பவே கேர்லெஸ்ஸா டிரைவ் பண்ணி காரை செவுத்துல மோதினது தெளிவா தெரிஞ்சது. மேலும் கியா சர்வீஸ் சென்டர்ல காரோட இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி காரை ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அதற்கு அப்ளை பண்ற ப்ராசஸையும் தெரிவிச்சாங்க. இதனால கடும் அதிருப்தி அடைஞ்ச அந்த அகர்வால் சோசியல் மீடியால இந்த சம்பவத்தை பதிவிட்டிருந்தாரு. இது மாதிரி சர்வீஸ் சென்டர்லயே ஆக்சிடென்ட் ஆகிற சம்பவம் இது புதிதல்ல. இது மாதிரி பல முறை பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஆனா சர்வீஸ் சென்டர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்க சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா இது மாதிரி பெரிய டேமேஜுக்கு நாம காரை சரி பண்றது நல்ல முடிவா இருக்காது. இதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. காரோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அதே மாதிரி இருக்காது. சோ உங்களுடைய சேஃப்டியும் ரீஃபர்பிஷ் பண்ண கார்ல கம்மியாகும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி உங்களுடைய கார் ப்ரொஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க ரீசேலுக்கு போகும்போது கண்டிப்பா உங்க காரோட வேல்யூவும் கம்மியாகும். இது மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால பெரிய அளவுல டேமேஜ் ஆன காரை ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது அவ்வளவு ஸ்மார்ட்டான டிசிஷன் இல்ல. சமூக வலைத்தளங்கள்ல இந்த சம்பவம் வைரல் ஆன பிறகு கியா டீலர்ஷிப்ல இருந்து தலையிட்டு அவருக்கு இதே மாடல்ல புதிய கார் கொடுக்கறதாகவும் உறுதியளிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா மூலியமா தன்னுடைய உரிமையை இந்த கஸ்டமர் பெற்றிருக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. உங்களுக்கும் இது போன்ற சம்பவம் ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை பப்ளிக்கு தெரியப்படுத்தணும். இதன் மூலியமா பல பேருக்கு அவேர்னஸும் கிடைக்கும்.